இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. எரும முருகேசன் வந்து ஏதோ வீடியோ போட்டு சத்தியமா என்னன்னு எனக்கு தெரியாது. டைட்டிலே ஏதோ இதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ கதை சொல்லி வச்சிருப்பாரா உள்ள, இப்படி இருந்தா அப்படி பண்ணிருக்கலாம், நான் ஒரு கதை சொல்றேன் பாரு அப்படிதான் என்னன்னு தெரியல. வீடியோ பார்த்து டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஒரு லவ் ஸ்டோரி. சரி எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு கதை சொல்ல போறாரா? ஐயோ பயமா இருக்கு எனக்கு. நியாயம் வாங்கி கொடுக்குற ஒரு பேய் ஸ்டோரி. இது போக த்ரில்லர் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, ஃபீல் குட் ஸ்டோரி, இதோ இப்போ வந்துச்சுல ஃபேன் பாய் ஸ்டோரி. இப்படி தமிழ் சினிமால இதையே தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டும் இருக்கும். படம் பண்றவங்களும் இதையே தான் திரும்ப திரும்ப அரைச்சிட்டும் இருக்காங்க. பட் கொஞ்சம் புதுசா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தமிழ் சினிமால இது வரைக்கும் ட்ரையே பண்ணாத, இல்ல லிமிட்டடா ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு 10 ஜான்ரான்னு சொல்லிட முடியாது, ஒரு 10 புது கான்செப்ட தாங்க பார்க்க போறோம். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமையா? ஓ ஆமா, நல்லா இருக்கும். நேச்சுரல் டிசாஸ்டர், ஜோம்பி மாதிரி. வெறும் சர்வைவல் எபிக்னு பொழுது தமிழ் சினிமால நிறையவே மரியான் சொல்லலாம். ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்ட ஹீரோ எப்படி தப்பி வராருன்னு. லாஸ்டா யோகி பாபுவோட போட்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன், கடல்ல மாட்டிக்கிட்டு தப்பி வரா மாதிரி. இது போக 1001 பேராண்மை, கேம் ஓவர், அஸ்வின்ஸ்னு ஒரு படம் வந்தது. அவளை எங்க கைதியே கைண்ட் ஆஃப் ஒரு சர்வைவல் எபிக் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளார தான் வரும். இதுவே கொஞ்சம் ஃபேண்டசியா போயிட்டோம்னா ஸ்பேஸ் சர்வைவல் த்ரில்லர் இருக்குது, டிக். அப்புறம் ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பி வரா மாதிரி மிருதன், பல்லுப்படாம பாத்துக்கோங்க. இது மாதிரி வெறும் சர்வைவல் எபிக் அப்படின்னும் பொழுது தமிழ் சினிமால நிறையவே படங்கள் வந்துருச்சுங்க. ஆனா நேச்சுரல் டிசாஸ்டர் சர்வைவல் எபிக் அப்படின்னும் பொழுது, அதாவது சுனாமி, பூகம்பம், ஃப்ளட், இது மாதிரி இயற்கை அனர்த்தங்கள்ல மாட்டிக்கிட்டு தப்பி வரா மாதிரியான படங்கள் ஒண்ணு கூட தமிழ் சினிமால வந்தது இல்லைங்க. ரொம்ப செலவாகும்ல விஎஃப்எக்ஸ் இதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு நயன்தாராவோட ஓ2ன்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு பேசஞ்சர் பஸ் மண் சரிவுக்குள்ளார மாட்டிக்கிட்டு அதுல இருந்து எப்படி தப்பி வராங்கன்ற மாதிரி. இதை தவிர்த்துட்டு தசாவதாரம், கயல், VIP2, கோமாளின்னு இன்னும் ஒரு சில படங்கள் எல்லாம் கூட ஏதாவது 1-2 இடத்துல, மோஸ்ட்லி கிளைமேக்ஸ்ல தான் இது மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்களே தவிர, இப்போ இந்த மலையாளத்துல வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுல 2018ன்ற ஒரு படம் பார்த்தோம்ல, சோவிய தாமஸ். இது மாதிரியான ஒரு படம் கூட தமிழ் சினிமால வரலைங்க. ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கதைகளுக்கு பொட்டன்ஷியல் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஈஸியா கனெக்ட் ஆயிரும். கதையுமே பாத்துக்கிட்டீங்கன்னா உண்மையா நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது, அதை எடுத்து ஒரு படமா பண்ணிடலாம். அண்ட் கமர்ஷியல் வேல்யூமே உள்ள கண்டென்ட் தான். சோ இவ்வளவு காலமா யாருமே ஏன் இதை ட்ரை பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப இழுக்க முடியாது அந்த கதையை, அதுக்குதான் பயந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்டீம் பங்க் ஃபேண்டசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கான்செப்ட்னே வைங்களேன். அதாவது இந்த ஸ்டீம் பங்க் ஃபேண்டசினா என்னன்னா, யூசுவலா நாம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பாக்குறோம்னு வைங்களேன், ஒரு டைம் டிராவல் ஸ்டோரியே எடுத்துக்கோங்க. அந்த டைம் டிராவல் ஸ்டோரியில பாத்துக்கிட்டீங்கன்னா யூசுவலா நாம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலமா தான் அந்த டைம் டிராவல் மெஷின் ஒரு வாட்ச் செய்யற மாதிரி காட்டுவாங்க. இல்லனா மோஸ்ட்லி நமக்கும் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமா தான் அந்த டைம் டிராவல் மெஷினே கிடைக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா? இப்போ இப்படி எதுவுமே இல்லாம பழங்காலத்துல, நான் பழங்காலத்துலன்னு மீன் பண்றது இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்ச காலம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. அதாவது ஒரு கம்ப்யூட்டரே ஒரு ரூமோட சைஸுக்கு இருக்கும். எந்த ஒரு மெஷினா இருந்தாலும் அதை நீராவியோட உதவியோடயோ இல்ல பெரிய பெரிய வீல்ஸ், கியர்ஸ், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா பச்சக்கரங்கள்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சு சுத்த வச்ச காலம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. அந்த காலத்துல அப்போ வாழ்ந்த மக்கள் அப்போ இருந்த இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு ஒரு வெல் அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன்ல வாழ்ந்தாங்க அப்படின்னு ஃபேண்டசியா காட்டுறதுதான் இந்த ஸ்டீம் பங்க் ஃபேண்டசி. ஆனா எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா தமிழ்ல வெளிவந்த 24 சொல்லலாங்க. இந்த 24ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாட்ச் இருக்குதுல, அத பழங்காலத்துல அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சுதான் அந்த டைம் மிஷினே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா பிரச்சனையே என்னன்னா, அந்த டைம் மிஷினை இப்போ பிரசன்ட்ல யூஸ் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுவே அந்த டைம் மிஷினை வச்சு அவங்க அந்த காலத்திலேயே எதனாவது பண்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா அதுதாங்க ஸ்டீம் பங்க் ஃபேண்டசி. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி 24 மாதிரியே தான் ஐ படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட நீ இருந்தாலும் ஒரு சாங் வருங்க. அந்த சாங்ல பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் வரும், அதாவது ஒரு மிருகம் வரும். ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாங்கே பழங்காலத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ராஜா காலத்துல நடக்கிற மாதிரி சுத்தி மனுஷங்களா இருப்பாங்க. கேரக்டர் மட்டும் படமே நினைச்சாங்க. கான்செப்ட் தாங்க. இது
போக புலி, ஆயிரத்தில் ஒருவன் இதுல எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் இந்த கான்செப்ட டச் பண்ணிருந்தாங்க. இதே புலியா என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல. பேசிக்கா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்திலேயே அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு வெல் அட்வான்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு காட்டுறதுதாங்க இந்த கான்செப்ட். பட் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் 24i இந்த மாதிரியான படங்கள்ல அங்கங்க டச் பண்ணிருந்தாங்களே தவிர முழுக்க முழுக்க இந்த கான்செப்ட மட்டுமே பேஸ் பண்ணி தமிழ்ல ஒரு படம் கூட வரலைங்க. ஆனா இந்த கான்செப்டோட பொட்டன்ஷியல் என்ன தெரியுமா? பழங்காலத்து டெக்னாலஜில ஃபேண்டசியா ஒரு கதையை சொல்ல போறோம்ன்றதுனால லாஜிக் மிஸ்டேக் அப்படின்றத பத்தி கவலைப்பட வேண்டியது. பிகாஸ் இப்போ பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி ஒரு படம் பண்றோம்னு வைங்களேன், சாதாரண ஒரு தெஃப்ட் சீனை வைக்கணும்னாலே சிசிடிவி, ஜிபிஎஸ் ட்ராக்கிங், லொட்டு லொசுக்குன்னு நிறைய வந்து நிக்கும். ஆனா பழங்காலத்துல ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் குறைவு. சோ நாம காட்டுறதான் கதைன்னு பூந்து விளையாடலாம். ஆனா இதையுமே இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணல. சைபர் பங்க் இந்த ஸ்டீம் பங்க் ஃபேண்டசி மாதிரியான ஒரு மேட்டர் தாங்க இதுவும். என்னன்னு சொல்றேன், ஸ்டீம் பங்க் ஃபேண்டசினா என்ன, பழங்காலத்திலே அட்வான்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றது இல்லையா. இப்போ இந்த சைபர் பங்க் டிஸ்டோபியானா என்னன்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியா தாங்க இந்த ஏஐ ட்ரிவன் ரோபோட்ஸ், அப்புறம் சாதாரண ரோபோட்ஸ் இதெல்லாமே மனுஷங்களுக்கு பதிலா இப்போ வேலை பார்க்குது பிளா பிளான்னு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல மனுஷங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தாங்க இந்த சைபர் பங்க் டிஸ்டோபியான்றது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் மனுஷனை அடிமைப்படுத்தி ரூல் பண்ணா என்ன ஆகுன்றதுதான். இப்போ தமிழ் சினிமால வெறும் டிஸ்டோபியான்ற கான்செப்ட மட்டுமே வச்சு, அதாவது ஃபியூச்சர்ல ரிசோர்சஸ் அதிகமா வச்சிருக்கக்கூடிய மனுஷங்க ரிசோர்சஸே இல்லாத மனுஷங்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்ற கான்செப்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்குது. கலியுகம்னு ஒரு படம் வந்தது, கல்கிய சொல்லலாம், அப்புறம் ஆதினாவுடைய கடைசி உலக போர்னு ஒரு படம் வந்தது. இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்டோபியா அப்படின்ற கான்செப்ட். ஆனா இந்த சைபர் பங்க் டிஸ்டோபியா அப்படின்ற கான்செப்ட்ல ஒரே ஒரு தமிழ் படம் தாங்க வந்திருக்குது, விச் இஸ் எந்திரன். அதுவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்மள அடிமைப்படுத்துது அப்படின்றத தாண்டி பிரசன்ட்ல பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த கான்செப்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேட்ரிக்ஸ் படத்தை சொல்லலாம். அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தமிழ்ல ஒரு படம் கூட வரலைங்க. பட் இந்த வீடியோக்காக R&D பண்ணிட்டு இருந்தப்போ எக்ஸாக்ட்டா இதே கான்செப்ட்ல வந்து ஒரு தமிழ் படம் என்கிட்ட மாட்டுச்சு. அத கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். மூன்றாம் உலகப் போர் அத பத்தி உனக்கு தெரியுமா? The world is praying for us. India is God's favorite country. என்னடி இது? டேய் யாரா நீங்களா? ஏஐ நம்மள அடிமைப்படுத்துச்சு அப்படின்னு ஒரு படம் பண்ண சொன்னா நீ ஏஐ வச்சே ஒரு படம் பண்ணிருக்க. மறம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. ஆக்சுவலா இந்த கான்செப்டோட மைனஸாவே நான் இதாங்க பாக்குறேன். பிகாஸ் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கான்செப்டா இருக்கதால இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் அட்ராக்ட் பண்ணலாம். ஆனா பிரச்சனையே என்னன்னா இந்த படம் பண்ணும்போது சிஜி விஎஃப்எக்ஸ் எக்கச்சக்கமா செலவாகிறதால ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு படம் பண்ணணும்னா அதோ இந்த ரெட் ஃபிளவர் மாதிரி தான் அவுட் வரும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்டா இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தமிழுக்கு என்னொன்ற எழுத்தோம்னு ஒரு படம் பண்ணார்ல ராம் பிரகாஷ் ராயப்பா, அவர் அந்த படத்துக்கு அப்புறமா ராஜ்கிரண் சாரை வச்சு சைபர் பங்க் டிஸ்டோபியா அப்படின்ற இதே கான்செப்ட்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு 2018 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனா அதுக்கப்புறமா அந்த படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. ஐ திங்க் பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். காஸ்மிக் ஹாரர் இந்த காஸ்மிக் ஹாரர் இருக்குதுல்ல, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டருங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்க இருந்தா கண்டுபிடிச்சாரு தெரியல. யூசுவலா தமிழ் சினிமால ஹாரர் மூவினால அது பேய் படமா இருக்கும். அந்த பேய் படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேய் இருக்கும். அந்த பேய் கிட்ட இருந்து ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு, இல்ல ஹீரோ பேய் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாரு, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேய் இருக்குதுல அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும். அதாவது ஒண்ணு சாமி கிட்ட போய் அந்த பேய் எல்லாமே பண்ணிடுவாங்க, இல்ல பேய்க்குனே ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கும், அதை நிறைவேற்றும் பொழுது அந்த பேய் போயிரும். இல்ல இது மாதிரி எதனாவது ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை தொடும் பொழுது அந்த பேய் போயிரும். இல்ல பேய் இல்லாம இந்த கேப்டன் மாதிரியான படங்கள்ல எதனாவது ஒரு கிரீச்சர் வந்து பயமுறுத்துது, இல்ல இந்த ராங் டர்ன் மாதிரியான படங்கள்ல மனுஷங்களை சாப்பிடுற ஒரு கிரீச்சர்ஸ் இருக்காங்க. இது மாதிரி ஹாரர் கான்செப்ட் அப்படின்ற பேர்ல எதை கொண்டு வந்து நிறுத்தினீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு எண்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வீக்னஸ் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை பண்ணும்போது அது போயிரும், மனிதர்களும் காப்பாற்றப்படுவாங்க. சோ இந்த மாதிரியான படங்கள்ல அந்த ஹாரர் அந்த பயம் இருக்குதுல்ல, அது எதனால வரும்னா மனுஷங்களை பயமுறுத்த வர பேய், ஏலியன், கிரீச்சர் இது மாதிரி எதனாவது ஒரு எலிமெண்டால வரலாம். சோ அதோட எண்ட் எப்படி இருக்கும்னா அதோட வீக்னஸ் ஒரு எதையாவது கண்டுபிடிச்சு மனுஷங்க அதை டிஃபீட் பண்ணிடுவாங்க. சோ நமக்கும் பயம் போயிரும், படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்குமே பயம் போயிரும். ஆனா இந்த காஸ்மிக் ஹாரர் அப்படின்ற கான்செப்டே என்னன்னா மனுஷங்களை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு வருது, அது என்னன்றதும் ஓரளவு மனுஷங்களுக்கு தெரியும். ஆனா அதை மனுஷங்களால டிஃபீட்டே பண்ண முடியாது, இல்ல அதுக்கு சொல்யூஷனே இல்லன்றப்போ விடிஞ்சா நீங்க எல்லாம் செத்து போயிருங்கப்பா அப்படின்றது தெரியுது. ஹாலிவுட்ல நிறைய எடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ உள்ள ஒரு பயம் கிட்டத்தட்ட ஹாலிவுட்ல எடுக்கிற மாதிரி எடுக்க சொல்றாரு. பேர் தாங்க காஸ்மிக் ஹாரர். இந்த பயம்ன்றது எதையோ பார்த்து வர பயம் கிடையாது. ஐயோ இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணி வர பயம் இருக்குதுல, அதை வச்சு ஒரு படம் பண்ணீங்கன்னா அது தாங்க காஸ்மிக் ஹாரர். எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். I was helpless. ஆக்சுவலா தமிழ்ல வாய்ப்பு இல்ல. உங்க எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. கதை கேட்க ரெடியாடா.
ஒரு கடல், அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கதையா? கதையா? ஐயையோ. பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கடலுக்குள்ளார ரொம்ப வருஷத்துக்கு முன்னால கடல்ல மூழ்கி போனதா சொல்லப்படுற ஒரு சிவிலைசேஷன், அதாவது ஒரு அழிஞ்சு போன ஒரு நகரம், ஒரு பீரியட் ஆஃப் அப்போ டைமுக்கு மேனா? விசிபிள் ஆகுது. அப்படி விசிபிள் ஆகிற அந்த டயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிராமத்துல மர்மமா பல சம்பவங்கள் நடக்க தொடங்குது. மக்கள்லாம் சாவ தொடங்குறாங்க. திரும்ப அது கடற்கடியில போனதும் நார்மல் ஆயிருது. இது டே டு டே ரிப்பீட் ஆக தொடங்குதுங்க. தென் ஒரு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அழிஞ்சு போன சிவிலைசேஷனே கிடையாது. பாப்பான்னு ஒரு படம் பூமிக்கு வந்திருக்கு இதே சொந்தமான மாதிரி. ஒரு சிவிலைசேஷனே கிடையாது. வேற ஒரு பிளானட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்னு பர்టిక్యులர் பீரியட் ஆஃப் டைம்ல எர்த்தோட கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா அந்த பிளானட்டுக்கும் நமக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. விடிஞ்சா இது ஒவ்வொரு நாளும் தொடர போகுது. அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் சாவ போறாங்க அப்படின்றப்போ ஒரு பயம் வருதுல, அந்த பயத்தை வச்சு ஒரு படம் பண்ணா காஸ்மிக் ஹாரர். யூசுவலா இந்த மாதிரியான படங்கள்ல கடைசியில எல்லாருமே செத்துருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல இது வரைக்கும் தமிழ் சினிமால எந்த ஒரு படமும் வந்ததே கிடையாதுங்க. லாஸ்ட் அந்த ஜிவியோட கிங்ஸ்டன் ஒரு படம் வந்தது. அந்த படத்துல லைட்டா இந்த கான்செப்ட டச் பண்ணிருந்தாங்க. பட் கடைசியில அதையுமே பேய் படம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. இப்ப ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணலாம், தப்புல நல்லா தான் இருக்கும் இந்த கான்செப்ட். இன்னுமே இந்த கான்செப்ட் புரியல அப்படின்றவங்க தி திங் அப்படின்னு ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்குதுங்க, அதை போய் பாருங்க. இன்னுமே பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு கேரக்டர் ட்ரை பண்றாரா? டாக்குமெண்ட்ரி. ஓ, நக்கல் பண்ற மாதிரியா? இந்த மாக்யூமெண்ட்ரி இருக்குதுல, இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தாங்க. அதாவது மாக்யூமெண்ட்ரின்றப்போ எல்லாரும் டக்குனு என்ன யோசிப்பாங்கன்னா, ஸ்பூஃப் மூவி, ஸ்பூஃப் பண்றது, அதுதான் தமிழ் படம் ஒன்று வந்திருக்குதுல அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனா மாக்யூமெண்ட்ரின்றது அது கிடையாது. மாக்யூமெண்ட்ரினா என்னன்னா, யூசுவலா டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்றப்போ என்ன, உண்மையா நடந்த ஒரு சில சம்பவங்களை அந்த இடத்துக்கே போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை இன்டர்வியூ பண்றது, அப்புறம் அங்க நடந்த சம்பவங்களுடைய ஃபுட்டேஜை காமிக்கிறது, இல்ல அந்த சம்பவங்கள் நடந்த அந்த இடத்துக்கே போய் ஷூட் பண்றதுன்னு இதெல்லாம் காமிப்பாங்க. அதான் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பட் மாக்யூமெண்ட்ரின்றப்போ ஒரு ஃபிக்ஷனலான ஸ்டோரி, அதாவது உண்மையா நடக்காத ஒரு ரைட்டரால எழுதப்பட்ட ஸ்டோரியை டாக்குமெண்ட்ரி மாதிரி பிரசன்ட் பண்றதுக்கு பேர் தாங்க மாக்யூமெண்ட்ரி. பீசா மாதிரியா? புரியுற மாதிரி உண்மையா சொல்லணும்னா, நடக்காத ஒரு ஊர்ல விஷயத்தை தானே அவங்க திடீர்னு சொல்லுவாங்க. ஏலியன் ரூபத்துல ஒரு கல் ஒண்ணு வந்துருது. அத மக்கள்லாம் கடவுளா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் பாத்தீங்கன்னா அதை இது எதிர்க்கிறாங்க. மதராசி ஃபிக்ஷனலான படம். ஸ்டோரி இல்லையா? இப்போ மதராசி இல்ல, அது என்னது? ஒரு டாக்குமெண்ட்ரி முண்டாசுப்பட்டி. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஏலியனோட கல் வந்திருக்கு, முண்டாசுப்பட்டி தான், அதுல தானே அந்த இது. திடீர்னு பார்த்தா அங்க ஏதாவது படம் நடக்கக்கூடிய பார்த்திருப்பாரு, அதுல இருந்து உருவி காசு ஸ்டைல்லயே போயின்னு இருக்கும். ஆக்சுவலா அதுல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தா ஆக்டிங், அதாவது நடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே உண்மையான சம்பவம் அப்படின்ற மாதிரியான டோன்ல தாங்க இருக்கும். இப்படி மொத்த படமும் இருந்தா இதுக்கு பேர் தாங்க மாக்யூமெண்ட்ரி. எப்படியும் இதை தியேட்டர்ல எல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. வேணும்னா ஓடிடிக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர். இந்த மாக்யூமெண்ட்ரியை சொல்லும் பொழுது உங்க எல்லாரோட மைண்டுமே ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லருக்கு தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மாக்யூமெண்ட்ரியும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லரும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மாக்யூமெண்ட்ரின்றது கைண்ட் ஆஃப் ஒரு மீடியா போய் ஒரு இன்சிடென்ட்டை கவர் பண்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேட்டி எடுத்து அந்த மாதிரி போயின்னு இருக்கும். அதுவே ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர்ன்றப்போ இப்போ இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், வ்ளாக் பண்றவங்க அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா கோப்ரோ, மொபைல் கேமரா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க வ்ளாக் பண்ண போய் மாட்டிக்கிறாங்க. சோ அங்க என்ன நடந்தது அப்படின்றத வ்ளாக் பண்ண போன ஃபுட்டேஜ் மூலமா பார்த்தோம்னா அதத்தான் மொத்த படமாவுமே பாக்குறோம்னா அதுதாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர். இப்போ ஒண்ணு வந்துச்சு ஒரு படம், ஆமா ஆமா ஆமா. அது ஏமாத்தி போய் பார்க்க வச்சாங்க. இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர் அப்படின்றத நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாக்கு முர்முர் அப்படின்னு ஒரு தமிழ் சினிமா ஃபர்ஸ்ட் முறுமுறுங்கிறாரு. ஏன் முறுக்கு முறுக்குங்க? ஆடியன்ஸ்க்கு ஒரு நாமத்தை போட்டுட்டு ஓடிட்டான். சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக இந்த டாப்ஸியோட கேம் ஓவர் படம் இருக்குதுல, அதுலயுமே ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ட்ரை பண்ணிருந்தாங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த முர்முரை பார்த்ததுக்கு அப்புறமா ஐயா சாமி இனிமே எவனாவது அதிசய நிகழ்வு, அற்புத நிகழ்வு, புதுசா எதனாவது பண்ண போறோம் அப்படின்னு தூக்கிட்டு தியேட்டர் பக்கம் வராதீங்கப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஹாலிவுட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பியூரான ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர் படம் எடுத்து அதை பெரிய சக்சஸ் பண்ண படங்கள்லாம் இருக்குது. சோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு போறப்போ ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேல படம் பண்ணாங்க அப்படின்னா தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு இந்த ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்ற கான்செப்ட கேட்டப்போ இன்னுமே அதை யாரும் ட்ரை பண்ணல அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறமா யோசிச்சு பார்க்கும் பொழுதுதான் ஆமால அது யாருமே இன்னும் ட்ரை பண்ணல அப்படின்லாம் தோணுச்சுங்க. ஆக்சுவலா இந்த ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்னா என்னன்னா, மொத்த படத்தோட கதையுமே ரிவர்ஸ்ல சொல்றது. அதாவது படத்தோட ஆரம்பத்திலே கிளைமேக்ஸை காட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹீரோ வில்லனை கொல்ற சீன் தான் கிளைமேக்ஸ்னு வைங்களேன். அதை படத்தோட ஆரம்பத்திலே காட்டிடுவாங்க. இப்போ இந்த ஹீரோ ஃபர்ஸ்டே கிளம்பிடுவாங்க. அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னால நடந்த சீன் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது அந்த கதையோட
இது கிடையாது, ஸ்டார்டிங் தானே. அதுக்கு முன்னால என்ன சீன் நடந்ததுன்னு காட்டுவாங்க. இப்படி அதுக்கு முன்னாடி சீன், அதுக்கும் முன்னாடி சீன். ஃபர்ஸ்டே விஜய் சேதுபதியும் இந்த கமலும் சண்டை போடுறதை காட்டியிருந்தா யூசுவலா ABCD அப்படின்னு போற ஸ்டோரியை DCBA அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் நேரா காட்டினாலே ஒண்ணும் புரியாது. சொல்லலாம். அந்த படம் இதுல திருப்பி காட்டினா ரிவர்ஸ் ஸ்டோரியா இருக்கும்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குதுல அதுவே ரிவர்ஸ்ல தாங்க தொடங்குவாங்க. அதாவது இந்த படத்துல நடிக்கிறவங்களுடைய பேர் போடுவாங்கல்ல, நேம் கார்டு, அப்போல இருந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் ரிவர்ஸ்லயே போயின்னு இருக்கும். பார்த்தா ஹீரோ ஒருத்தர் கொலை பண்ணிருப்பாரு. ஏன் இந்த கொலையை பண்ணாரு தெரியுமா? அதுக்கு முன்னாடி சீன், அதுக்கும் முன்னாடி சீன் இப்படியே போயின்னு இருக்கும். இந்த மாதிரி சாதிச்சிட்டு போட்டோ வைக்கிறதுலாம் யூசுவல், போட்டோ வச்சிட்டு சாதிக்கிறது தான் டிஃபரண்ட். வந்திருக்கு தானே எதை செஞ்சாலும் இருக்கும். சப்ஜெக்ட் டிஃபரண்டா இருக்கணும். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் தமிழ் சினிமால ஏன் யாருமே ட்ரை பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் மகாராஜா ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் கிடையாது. ஏன்னா அது ஒரு நான் லீனியர் கதை, முன்னாடி பின்னாடி இருக்கதை அப்படியே மாத்தி மாத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா பியூரா ரிவர்ஸ்லயே சொல்ற மாதிரி இருக்கும். சோ ஏன் இதை யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதாங்க ஒண்ணு தோணுச்சு. நேரா சொன்னாலே பாட முடியாது, அவ்வளவுதான், படம் ஓடவே ஓடாது, ஒரு நாள்லயே ஓடிடும் அப்படின்றத மறந்துடுவாரு. சோ ஹீரோவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆடியன்ஸுக்குமே அங்க என்ன நடக்குதுன்றது தெரியாது. சோ நேச்சுரலாவே இந்த கதையை ரிவர்ஸ்ல தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கஜினி இதை பத்தி தான் இது பண்ணி வைத்தான். பொழுதுதான் இந்த ரிவர்ஸ் குரோனாலஜியை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவளை ஏங்க மொமெண்டோ படத்தை உருவி தமிழ்ல எடுத்த கஜினி படத்திலேயே இந்த ரிவர்ஸ் குரோனாலஜி அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு கதை அமையும் பொழுதுதான் இந்த கான்செப்டையும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால பியூர் ரிவர்ஸ் குரோனாலஜியை யாருமே ட்ரை பண்ணது இல்லன்னு பண்ண மாட்டாங்க, பண்ணாங்க ஓடாது. படத்தை மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பாட்டு வேணா வந்திருக்கு அப்படி. ஆமா, நீலவானம். இந்த ஸ்கிரீன் லைஃப் த்ரில்லர்னா என்னன்னா மொத்த படமும் ஒரு மொபைலோட ஸ்கிரீன்லயோ இல்ல ஒரு லேப்டாப் பிசி இதோட ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வழியா தான் நகரும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம வாட்ஸ்அப்ல சாட் பண்றது, கூகுள்ல தேடுறது, ஏஐ யூஸ் பண்றது, ஏஐ கூட பேசுறதுன்னு மொத்த படமுமே இப்படி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வழியா தான் இருக்குமே தவிர அதுல யாருமே நடிச்சிருக்க மாட்டாங்க. ஈவன்டோ யாருனாவது நடிச்சிருந்தாலுமே கூட ஒரு வீடியோ கால் கன்வர்சேஷன் மூலமா வருது, இல்ல ஆன்லைன் மீட்டிங், போன் கால்ஸ்னு இப்படி தான் ஆடியன்ஸ்க்கு காட்டுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2018ல வெளிவந்த ஒரு கொரியன் கம் இங்கிலீஷ் படம் இருக்குதுங்க. கொஞ்சம் ஃபேமஸான படம் தான். இந்த படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா, காணாம போன தன்னோட ஒரு பொண்ணை, அந்த பொண்ணோட டெக்ஸ்ட் மெசேஜஸ், கூகுள் சர்ச், வீடியோ கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் சாட் இத மட்டுமே வச்சு அந்த பொண்ணோட அப்பா கண்டுபிடிப்பாரு. இப்போ இந்த மொத்த படத்தையுமே ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மூலமா தான் நமக்கு காட்டுவாங்க. இங்கெல்லாம் எடுத்தாங்கன்னா பாட்டு வைப்பாங்கயா. ஒரு சீனுக்கும் வெறுத்து சும்மானே தமிழ் சினிமா ஆஹா ஓகோன்னு போகுது. மொத்தமா படுக்க வச்சிருவாரு போல இருக்கு ஒரு கான்செப்ட கொஞ்சமா ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் முழுக்க முழுக்க இதே கான்செப்ட்ல வந்து ஒரு படம் கூட கிடையாது. எப்படி ப்ரோ இப்படிப்பட்ட ஒரு படம் பண்றது அப்படின்றத சேலஞ்சா எடுத்துக்கிட்டு யாராவது பெஸ்டான ஸ்கிரீன் வேணா பார்ட்டிக்கு தான் பண்ணுவாரு. கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அவர் வேணா பண்ணுவாரு. அவர் வேணா ஏதாவது டிஃபரெண்டா பண்ணா பண்ணுவாரு. டாக்டுமோ அதான் ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டு இது பண்ணுவாங்களா. நான் புதுசா சொல்லணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கான்செப்ட்ல தமிழ் சினிமாலே ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்குது. அண்ட் இந்த கான்செப்டோட பேரை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ரூமுக்குள்ளேயே நடக்கிற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஸ்டோரி தான். ஒரு ரூம் சிம்பிள் பட்ஜெட் அந்த மாதிரி. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்ல டிமாண்டி காலனி சொல்லலாம். அப்புறம் கேசாட்டின்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இது போக ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ரூமுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தாயம்னு ஒரு படம் வந்தது. எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு கூட தெரியல. இந்த படத்தை தமிழ்ல வெளிவந்த முழுக்க முழுக்க ஒரே ரூமுக்குள்ள எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த படத்தோட கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம், ஐடென்டிட்டி இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்களோட ஹெவி இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இது போக இந்த சா படம் இருக்குதுல, அதையுமே இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல சதுரம் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. உங்களை இந்த சதுரத்திற்கு நாம வரவேற்கிறோம். ஓஹோ, இங்கேயும் காப்பி அடிச்சிருக்கீங்கடா ரப்பாவில. தெரியவே இல்ல. ஏன் அந்த அப்படியே காப்பி அடிச்சிருக்கு. லாக் ரூம் மிஸ்ட்ரி அப்படின்ற கான்செப்ட்ல தமிழ்ல ஒரு சில படங்கள்லாம் வந்திருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு படம் கூட கிடையாது. லைக் இப்ப இந்த டிமாண்டி காலனியை பாத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க லாக் ரூம் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. சோ ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ரூமுக்குள்ளே நடக்கிற மாதிரியான கான்செப்ட் இத சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தமிழ்ல ஒரு படம் பண்ணுங்கப்பா, ஒர்த்தா இருக்கும். லைக் இந்த ஸ்குவிட் கேம் மாதிரி கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் என்ன சமாச்சாரம்னு கேட்டீங்கன்னா, வார் லைஃபை பேஸ் பண்ணியோ இல்ல சாதாரணமா கூட இந்த ஃளைட்ஸ் அப்புறம் அண்டர் வாட்டர் சப்மரீன்ஸ் இதோட லைஃபையோ இல்ல இதுல இருக்கவங்களுடைய லைஃபையோ பேஸ் பண்ணி வரக்கூடிய படங்கள். இப்ப ஃளைட் அண்ட் அதுல அதெல்லாம் செலவு பண்ணோம், செலவு பண்ணாதான் அதெல்லாம் இருக்கு. அண்ட் அந்த ஒரே ஒரு படம் தான் இருக்குது. இப்போ இந்த அண்டர் வாட்டர் சப்மரீன்ஸ்ல நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. இந்த தெலுங்குல ராணா டகுபதியுடைய ஒரு படம் இருக்கும், காசி அட்டாக்னா. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் சப்மரீனுடைய லைஃபை மெயினா எடுத்து படமா பண்ணிருந்தாங்க. இந்த போராட்டத்துல பாராட்டும் போடுச்சு அந்த படம். பதக்கத்துல நாம இருப்போமோ இல்லையோ, இந்தியாவோட எதிர்கால படம் அந்த மாதிரியே தெரியாது.
நல்லா இருந்துச்சு. யூசுவலாவே பாத்துக்கிட்டீங்கன்னா மிலிட்டரி பேஸ்ட் மூவிஸ்க்கு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கிரேஸ் இருக்குதுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமரன் படத்தோட வெற்றி தான். சோ அந்த மிலிட்டரி லைஃப பேஸ் பண்ணி படம் பண்ணும்போது எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணாம ஒரு சேஞ்சுக்கு இந்த விமானப்படை, கடற்படை இதுல இருந்தவங்களுடைய லைஃப படமா பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமால இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு படம் வந்ததே கிடையாது. சோ பாத்தீங்களா தமிழ் சினிமால ட்ரை பண்ணாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, இன்னுமே இருக்கும்னு கூட நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இனி புதுசா சொல்றதுக்கெல்லாம் ஒரு கதையும் கிடையாதுப்பா, இப்ப எந்த ஒரு கதை வந்தாலும் அது ஆல்ரெடி தமிழ்லயோ இல்ல வேற ஒரு லாங்குவேஜ்லயோ வந்த கதையா தான் இருக்கும்னு. ஃபேக்ட் தான் ஸ்டோரி பஞ்சம்ன்றது இருக்கத்தான் செய்யுது, அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னா இல்ல. பட் ஆல்ரெடி சொன்ன ஸ்டோரியை சொன்ன மாதிரியே மறுபடியும் ஒரு படத்தை பண்றதுக்கு இது மாதிரி டிஃபரெண்டா அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஜானர்ஸ்ல படம் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதா என்னோட கருத்து. ஏன்னா பாருங்க, வெறும் பிசினஸ் அப்படின்ற மோட்டிவ்லயே தமிழ் சினிமால வெற்றிமாறன் சார் முருகன் படம் எடுக்கிற நிலைமைக்கு போயிருச்சு. ஆனா ஒண்ணுங்க, இப்ப நாம யோசிச்சதெல்லாம் எத்தனையோ நல்ல படங்கள் கொடுத்து நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமால இருக்காங்க, அவங்க எல்லாம் யோசிக்காமலா இருந்திருப்பாங்க. சோ மெயினா தமிழ் சினிமால இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை என்னன்னா மேக்கிங்க தவிர்த்துட்டு மத்த விஷயத்துக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணிடுவாங்க. அப்புறம் இருக்க மிச்ச சுச்ச பணத்தை வச்சு ஒரு மொக்க படத்தை எடுத்து தந்துருவாங்க. இப்போ பாருங்க, இந்த முருகன் படத்துக்கே தமிழ் சினிமால இது வரைக்கும் பண்ண படங்கள்லயே அதிக பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட படமா இது இருக்கும் அப்படின்னு ஒரு உலக தகவல் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணாம நல்லா செலவு பண்ணி டிஃபரெண்ட் ஜானர்ஸ்ல நல்ல படங்கள்லாம் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையுமே படமா பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதுல இருக்க ஒரு சில கான்செப்ட் எல்லாம் எடுத்து ஓடிடிக்கு படம் பண்ணுங்க, அதுவுமே இப்ப பூம் ஆயிட்டு வருதுல. இது போக இப்ப புதுசா ஒன்னு கிளப்பிருக்காங்க வெர்டிகல் சினிமான்னு. டேய் ரீல்ஸ் பார்த்து டூம் ஸ்க்ரோல் பண்ணியே மூளை மலங்கி போச்சுன்னு கிடக்குறோம். நீ ஒரு படத்தையே கொண்டு வந்தனா நாடு என்ன நிலைமைக்கு ஆகுது? தட்ஸ் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றப்போ அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ண தான் பார்க்கணும். சோ நீங்க இது மாதிரி ட்ரையே பண்ணாத கான்செப்ட் ஒன்னு இருக்குது ப்ரோ அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நான் சொன்ன கான்செப்ட்லயும் இதுக்கு முன்னாடி படம் வந்திருக்குதுப்பா அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழ இருக்குது, புதுசா FB பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம், அதையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்னங்க, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது அட்வென்ச்சர் படம் மாதிரி எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளவோ காட்டுறாங்க, அந்த ஏதோ இந்த புதையல் தேடுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அட்வென்ச்சரா இங்கிலீஷ் படத்துல எவ்வளவோ காட்டுறாங்க, ஒரு கேம்குள்ள போய் மாட்டுற மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். தவிர்த்து இவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பேய் படமே எடுத்துக்கோங்களேன். பேய் படம் எடுத்துக்கிட்டாலே உடனே சாமி வந்து தான் சரி பண்ணணும், சாமி வந்து தான் அந்த பேயை ஓட்டணும் அப்படின்னு கொண்டு வரதே தப்பான ஒரு இது. பேயை வந்து நீங்க மெயின் வில்லனாவே வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது கெட்டதோ நல்லதோலாம் காட்டவே தேவையில்லை. இந்த பேய்னால கெட்டது அப்படின்னு ப்ரொஜெக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பேய் அதாவது சின்ன பையன் பெரிய ஆளு அப்படிலாம் பார்க்காது, யாரு கிடைச்சாலும் கொல்லதான் செய்யும். அந்த இதை கொண்டே வரமாட்டேங்கிறாங்க இன்னும் வரைக்குமே. அதான் சொல்றேன், அந்த பாவம் பார்த்து எடுக்க போய் தான் அந்த படம்லாம் ஓடவே மாட்டேங்குது. ஒரு நம்மளுக்குமே பயம் போயிடுது, என்ன முடிஞ்சா என்ன, இது ஏதாவது கொடுமை பண்ணி கொண்டிருப்பாங்க, ஏதாவது அவங்க தெரிஞ்சவங்க யாராவது கொண்டிருப்பாங்க, நம்மளுக்கே தெரிஞ்சு போயிருது. இதோட பிளாஷ்பேக், பேயோட பிளாஷ்பேக் நம்மளுக்கு அது படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிருது. இப்படிதான் இருக்கும், இதுதான் நல்ல பேயா இருக்கும், கடைசி நல்லதுதான் அப்படின்னு ஆயிருது. அதாவது பேயினால கெட்டதுன்னு காட்டவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு இது இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல இந்த ராட்சசன் மாதிரி ஒரு இன்னொன்னு ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஏதாவது கண்டினியூவா இழுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பயங்கர கொடூரமான ஒரு சீரியல் கில்லர் எதுலயா ஒரு இது கெமிக்கல்ல விழுந்து ஏதாவது கிட்டத்தட்ட ஜேசன்லாம், அவங்க ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஒரு சீரியல் கில்லர் இருப்பாரு, அதே மாதிரி ஃப்ரெடின்னு ஒரு சீரியல் கில்லர் இருப்பார். சீரியல் கில்லர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹாலிவுட்லேயே ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அவங்க படமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமா இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு கொல்றது இதுதான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எப்படி அதை ஆறரா காட்டுறாங்கன்னு இருக்குல்ல, அதை தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவர் சொன்ன மாதிரி இந்த ரிவர்ஸ் இது அந்த இதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துல நீங்க ஒரு பாட்டே இல்லாம ஒரு படம் இறங்கினாலே அந்த படத்துக்கு போறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. அது முதல்ல பெரிய ஹீரோ படமா இருக்கணும். அப்படி சின்ன ஹீரோவா இருந்துச்சுன்னா அதுல பாட்டே இல்லைன்னா மேக்சிமம் போகவும் மாட்டாங்க. அதெல்லாம் நிறைய இப்பதான் மாறிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாறுறாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் படம் எடுக்கலாம், நல்லதான், நல்ல கான்செப்ட் தான். ஆனா அதுக்கு செலவு பண்றதுதான் பெரிய இது. விஎஃப்எக்ஸ் இதோ ஒன்றும் இல்லை. இப்போ விஎஃப்எக்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு பண்றாங்களே வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாப்பிட்னா கூட எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஹாலிவுட்டை பார்த்துட்டு பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க, நீ என்ன இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லியே திட்டுறதுக்கு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்கறாங்க. ஏன் எருமுருகேசே திட்டதே செய்வாரு, அவங்களும் ட்ரை பண்ணதான் செய்யறாங்க. அது வேலைக்கு ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுவாங்க,
அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டை வச்சு அவங்க எவ்வளவு கொண்டு வருவாங்க அவ்வளவுதான் கொண்டு வர முடியும். உடனே விஎஃப்எக்ஸ் நம்ம உடனே ஹாலிவுட்டை நோக்கி தானே பாக்குறோம். ஏன்னா நம்ம ஹாலிவுட் நிறைய படம் பாக்குறோம், அதனால இந்த அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ அவங்க இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க இந்த இதுக்குள்ளே பூர மாட்டேங்கிறாங்க. ஐயோ இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க, நம்ம பண்ண வேண்டாம், நம்ம நார்மலா ஹீரோ வில்லன் சப்ஜெக்ட்டுக்கு ஓடி போயிடலான்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா லவ் சப்ஜெக்ட் இல்லைன்னா ஸ்கூல் லைஃப் இப்படியே தான் எடுக்கிறாங்க தவிர்த்து, ஏன்னா அதை தான் விரும்புறாங்க, வேற வழி கிடையாது. அப்படி புதுசா பார்க்கணும்னா நம்ம ஓடிடியில் ஏதாவது விட்டா பார்ப்பாங்க, அந்த சீரீஸ் மாதிரி இல்லை ஏதாவது இது மாதிரி விட்டாங்கன்னா இப்போ அந்த மாதிரி தான் நிறைய பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. தெரிஞ்சு சீரீஸ் மாதிரி நிறைய இப்போ எல்லாரும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் டெவலப் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வாய்ப்பு இருக்காங்க. எது எப்படியோ முதல்ல ஒரு கதை சொல்ல போறேன்னு நினைச்சா சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, என்ன அங்கங்க பிச்சு பிச்சு கதை உள்ள பூந்துச்சு. ஓகே, என் வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.